நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பற்றிய யாழ் மாணவனின் சாதனை குவியும் வாழ்த்துக்கள். இலங்கையில் இடம்பெற்ற சர்வதேச ஒருநாள் மற்றும் 3 நாள் கிரிக்கெட் தொடரில் பங்கு பற்றுவதற்காக பங்களாதேஷில் இருந்து 17 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் கிரிக்கெட் பிரிவினை அடங்கியவர்கள் வருகை தந்திருந்தார்கள். இவர்களுடன் விளையாடிய இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடிய யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த ஆகாஷ் என்ற மாணவன் 5 விக்கெட்களை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் இந்த மாணவனை பாராட்டி வருகின்ற இந்த தருணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச முதல் நாள் மற்றும் 3 நாள் தொடரில் விளையாடுவதற்கான போட்டியாளர்கள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் 3 மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கின்றவர்களாக இருந்திருந்த நிலையில் அதில் குறிப்பாக 17 வயதை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆகாஷ் என்ற மாணவன் பங்கு பற்றியிருந்தார். இந்த போட்டியானது கடந்த 24ஆம் தேதி சர்வதேச ஒருநாள் போட்டி இடம்பெற்றுள்ளதை அடுத்து மற்ற போட்டிகள் 26 மற்றும் 28ஆம் தேதியில் காலியில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் யாழ்ப்பாணம் பருத்துறை ஹாட்லி கல்லூரி வீரர் விக்னேஸ்வரன் ஆகாஷ் என்ற 17 வயதுடைய மாணவன் 17 வயது இலங்கை அணியில் பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பற்றியிருந்தார். இலங்கையில் கிரிக்கெட் நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட 17 வயதுக்கு உட்பட்ட 17 வயது பிரிவில் பிராந்திய மாகாண அணிகளுக்கு இடையே இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டியில் பங்கு பற்றிய ஆகாஷுடைய திறமையை பார்த்தே அவருக்கான வாய்ப்பு இந்த சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடுவதற்காக வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளை யாழ் மத்திய கல்லூரியை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான ரஞ்சித் குமார் நியூட்டன் என்ற மாணவனும் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவனான குகதாஸ் மாதுளன் ஆகிய மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் ஆகாஷ் என்ற மாணவன் மாத்திரம் 17 வயது பிரிவில் விளையாடுவதற்கான வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற நிலையில் மற்ற 2 மாணவர்களும் 19 வயதை பிரதிநிதித்துவப்படுத்தி கிரிக்கெட் அணியில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பினையும் பெற்றுள்ளார்கள். இதன் அடிப்படையில் 17 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் அணி விளையாடுவதற்கான சர்வதேச ரீதியில் நடைபெறுகின்ற ஒரு நாள் மற்றும் 3 நாள் போட்டிக்கான தொடரில் விளையாடுவதற்கு இலங்கை அணியை எதிர்த்து பங்களாதேஷ் அணி பங்கு பெற்ற உள்ளது என்ற அறிக்கையினை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருந்தது. 17 வயது அணிக்கு இலங்கையின் தலைவராக கொழும்பு ஆனந்தா கல்லூரி வீரர் விதான பத்ரன தெரிவு செய்யப்பட்டிருந்தார். உப தலைவராகவும் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய பயிற்சியின் அடிப்படையிலே குறித்த 17 வயது பிரிவை சேர்ந்த ஆண்கள் அணியினர் பயிற்சி பெற்று வந்திருந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு நாள் போட்டியில் பங்கு பெற்றிருந்த நிலையில் இலங்கை அணியை சேர்ந்த ஆகாஷ் என்ற மாணவன் சாதனை படைத்துள்ளார். முதல் விளையாடிய போட்டியிலே 5 விக்கெட்களை வீழ்த்தி சாதித்துள்ளமை என்பது பெரிய பேசு பொருளாக இருக்கின்ற இடத்தில் அந்த மாணவன் தொடர்பில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற இடத்தில் யாழ் மாவட்டத்திற்கு மாத்திரமல்லாது இலங்கையை பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்தில் இந்த மாணவனுக்கு பலதரப்பட்டவர்களும் தங்களுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். எதிர் வருகின்ற போட்டிகளிலும் பங்கு பற்றி குறித்த மாணவன் தன்னுடைய திறமை மூலம் உலகை அறிய செய்ய வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாது கிரிக்கெட் அணியில் பங்கு பற்றி இனி வெளிநாடுகளுக்கு சென்றும் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றும் ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய நாட்டில் மாவட்டம், மாகாணம், தேசியம் என்ற விளையாட்டுகளில் பங்கு பற்றி வெற்றி பெறுவதே சவாலான விடயமாக இருந்து வருகின்ற இடத்தில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணியை எதிர்த்து இலங்கை அணி விளையாடிய பொழுது இவ்வாறு வெற்றி பெற்றுள்ளமை என்பது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற இடத்தில் எங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு எதிர்வருகின்ற போட்டிகளில் வெற்றி பெற்று வெற்றி மகுடத்தை சேர்வது மட்டுமல்லாது இலங்கை அணிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் பலதரப்பட்டவர்களும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.